ஆமென். அப்போ இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை திரும்ப வெள்ளம் இந்த பூமி மேல வராது என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை. உன்மேல் கர்த்தர் சொல்றார், நான் கோபம் கொள்வதில்லை என்று. உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் கூட மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன் என்று ஆணையிட்டேன். நோவாவுக்கு ஆணையிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வெள்ளம் இல்லை. ஆமென். இப்ப உனக்கு ஆணையிடுறார், நான் உன்னை திட்ட மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன். நெக்ஸ்ட் சொல்ற, உன் மேல கோபமா இருக்கவே மாட்டேன்னு சொல்றார். ஓகே, சூப்பர். என்னாச்சு கர்த்தருக்கு? இது என்ன புக்கு? ஏசாயா 54 அதிகாரம் 9 வசனம். என்ன புக்கு தான் கேட்டேன். ஏசாயா புத்தகம். எத்தனை அதிகாரம்? 54. 54 அவர் நான் கோபம் கொள்றது இல்லைன்னு சொல்லியிருக்கார். எஸ். உன்னை கடிந்து கொள்ள கூட மாட்டேன்டா. அப்ப 53 ஏதோ ஒன்று நடந்து இருக்குது. 53 என்ன நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக அறையப்பட்டார். எங்கள் மூலமாய் விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிக்கிற வேரை போலவும் அவர் இருக்கிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம். அவர் மெய்யாகவே நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயம் பண்ணப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் நுறுக்கப்பட்டார். நமக்காக 53 அதிகாரத்தில் அவர் அடி வாங்கினது, ரத்தம் சிந்தினது, அவர் தழும்புகளாலே சுகமாகிறது எல்லாம் 53 அதிகாரம். 53 அதிகாரத்தில் இயேசுடைய சிலுவை மரணம். 54 அதிகாரத்தில் மெய்யாகவே கர்த்தர் சாஃப்ட் ஆயிட்டாரு. அவர் சொல்றார், இனி நீ என் பிள்ளை, என் குமாரனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளை, இனி உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை, உன்மேல் கோபமா இருப்பதில்லை என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சிந்தினதுனால, பாவ மன்னிப்பு நமக்கு இலவசமாய் கிடைத்ததுனால, தேவன் உன்னை கடிந்து கொள்வதில்லை, உன்மேல் நான் கோபமாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். யாருன்னா திட்டிடலாம், ஆனா கர்த்தர் உன்னை திட்ட கூட மாட்டேன்றார்.